நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது வலது கரத்தை உயர்த்தி நம் ஆண்டவராகிய தேவனை நாம் துதிப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை. பரலோக தந்தையே உமக்கு நன்றி, பரலோக தந்தையே உமக்கு நன்றி, பரலோக தந்தையே உமக்கு ஆராதனை, பரலோக தந்தையே உமக்கு ஆராதனை, பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். மூவர் இறைவா உமக்கு நன்றி, மூவர் இறைவா உமக்கு நன்றி, மூவர் இறைவா உமக்கு ஆராதனை, மூவர் இறைவா உமக்கு ஆராதனை, மூவர் ஆராதனை, மூவர் இறைவா உமக்கு ஆராதனை, மூவர் இறைவா உமக்கு ஆராதனை, மூவர் இறைவா உமக்கு ஸ்தோத்திரம், மூவர் இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு நன்றி, நற்கருணை நாதரே உமக்கு நன்றி, நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிறவரே உமக்கு என்னை ஸ்தோத்திரம், அன்பு செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை அன்பு செய்கிறவரே உமக்கு என்னை ஸ்தோத்திரம், அபிஷேகிப்பவரே ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகிப்பவரே உமக்கு எனக்கு ஸ்தோத்திரம், ஆறுதல் தருபவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஆறுதல் தருபவரே ஸ்தோத்திரம், என்னை விட்டு விலகாதவரே ஸ்தோத்திரம், என்னை விட்டு விலகாதவரே என் ஸ்தோத்திரம், உயிரானவரே ஸ்தோத்திரம், என் உயிரானவரே என் ஸ்தோத்திரம், உயிரில் கலந்தவரே ஸ்தோத்திரம், என் உயிரில் கலந்தவரே ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம், என்னை மறவாதவரே ஸ்தோத்திரம், என்னை மறவாதவரே ஸ்தோத்திரம், மாறாத அன்புடையவரே ஸ்தோத்திரம், மாறாத அன்புடையவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவனே ரட்சகரே ஸ்தோத்திரம், ரட்சகரே ஸ்தோத்திரம், மீட்பரே ஸ்தோத்திரம், மீட்பரே ஸ்தோத்திரம், இயேசு ராஜனே ஸ்தோத்திரம், இயேசு ராஜனே ஸ்தோத்திரம், மரியாளின் மைந்தனே ஸ்தோத்திரம், மரியாளின் மைந்தனே ஸ்தோத்திரம், நாசரேத்தூர் இயேசுவே ஸ்தோத்திரம், நாசரேத்து இயேசுவே ஸ்தோத்திரம், நற்கருணை நாதரே ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன் இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை போற்றுகிறேன் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன் இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன் இயேசுவே, உம்மை வணங்குகிறேன் இயேசுவே, உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் கடவுளுடைய அன்பு பிரசன்னத்தில் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு
நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அவருடைய இருதயத்தில் இளைப்பாறும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அறியப்படாதவராக அல்லது வெளிப்படையாக பேசப்படாதவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு, நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புவேன், அந்த துணையாளர் உங்களோடு என்றும் இருப்பார், நான் சொல்லிய எல்லா வார்த்தைகளையும் நினைவூட்டுவார், சத்தியத்தின் பாதையிலே உங்களை நடத்துவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், உள்ளுயிராய் இருப்பார். ஆகவே தான் அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிற பொழுது அவர் சீடர்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை, நீங்கள் இந்த எருசலேமை விட்டு நீங்காதிருப்பீர்களா, பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி வரும் வரை நீங்கள் இந்த எருசலேம் நகரத்தை விட்டு நீங்காதிருப்பீர்களாக என்று சொல்லி போனார். சீடர்கள் எல்லோரும் ஒரே மனத்தவர்களாக மேல் மாடியில் அன்னை மரியாளோடு சில பெண்களோடும் சேர்ந்து செபித்துக் கொண்டிருந்த பொழுது நாம் அப்போஸ்தலர் பணியில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், அக்கினியாய் இறங்கி வருகிறார், பிளவுண்ட நாவாய் ஒவ்வொருவருடைய தலைமையிலும் இறங்கி வருகிறார், பெரும் காற்றை போல இறைச்சலோடு அவர்கள் அமர்ந்திருந்த அந்த அறை முழுவதையும் ஆட்கொள்ளுகிறார். பயத்தினாலும் அச்சத்தினாலும் கதவையெல்லாம் அடைத்துக் கொண்டு இயேசுவையே கொன்று போட்டு விட்டார்களே, நமக்கு என்ன நடக்கும், நம் குருவுக்கு இப்படி நடந்ததே, சீடர்களாகிய நமக்கு என்ன நடக்குமோ என்று அச்ச நடுக்கத்தோடு இருந்த பொழுது அந்த அக்கினியாம் ஆவியானவர் இறங்கி வந்த பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்கிறது, ராயப்பர் கதவுகள் எல்லாம் திறக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய காற்று திருச்சபைக்குள் வருகிறது, புதிய அபிஷேகம் அப்போஸ்தலர்களை நிரப்புகிறது. அந்த ஆவியானவரை பெற்ற உடனே பேதுரு மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். இவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசுகிறதை கேட்ட அந்த நாட்டிற்கு வந்திருந்த மக்கள் எல்லாரும், இவர்கள் எப்படி நம்முடைய பாஷையில் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் அல்லவா, நம்முடைய பாஷையில் பேசுவது எப்படி, நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில், ஓ இவர்கள் குடித்து விட்டு உளறுகிறார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது தான் பேதுரு கதவுகளை திறந்து வந்திருந்த மக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார், அன்புக்குரியவர்களே, அவர்கள் குடித்து விட்டு உளரவில்லை, இப்பொழுது காலை இது 9 மணிதான் ஆகிறது. ஆகவே நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இறைவாக்கை ஞாபகப்படுங்கள், இறுதி நாளில் எல்லோர் மேலும் என் ஆவியை பொழிவேன், எல்லா மாமிசமானவர்கள் மேலும் என் ஆவியை பொழிவேன், இளைஞர் மேலும் முதியவர்கள் மேலும் என் ஆவியை பொழிவேன், அவர்கள் கனவுகள் காண்பர், காட்சிகள் காண்பர் என்று இறைவாக்கு உரைக்கப்பட்டதே. அதை சொல்லி அந்த நாள் வந்து விட்டது, இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியானவரை பொழிவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது என்று அவர் சொன்னார். அன்றைக்குத்தான் திருச்சபை உண்மையில் ஆழமாக வேரூன்றி வளர ஆரம்பித்தது. ஆகவே இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஒருவேளை துயரத்தோடு, உங்களுக்கு ஏற்பட்ட விபத்தை குறித்து, உங்களுக்கு ஏற்பட்ட இருதய அடைப்பு ஹார்ட் அட்டாக்கை குறித்து, அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகன் குடிகாரனாக, அல்லது மகள் உங்களுக்கு விருப்பமில்லாத மனிதரோடு வீட்டை விட்டு போய்விட்டார் என்ற துக்கமோ, கடல் தொல்லைகளோ, அல்லது உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையோ, பிள்ளைகளே உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக நீங்கள் துயரத்தில் இருக்கிறீர்களா? பல இன்டர்வியூகளில் கலந்து கொண்டு வேலை கிடைக்கவில்லை என்று வேதனையில் இருக்கிறீர்களா? திருமணத்தின் ஆசீர்வாதமான பிள்ளை பேற்றை பெற முடியாமல் தவிக்கிற ஜனங்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை அன்போடு இந்த ஆராதனைக்கு அழைக்கிறேன். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை,
சாபத்திலிருந்து விடுதலை, அடிமைதனத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை. அப்படிப்பட்ட ஆவியானவரை நம் நடுவிலே வரவேற்கும்படி நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஊற்று தண்ணீரே. அந்த பாடலை கரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நாம் சேர்ந்து துதிப்போம். ஏனெனில் பேதுருவை அவர்கள் கைது செய்து சிறைச்சாலையில் வைத்த பொழுது இறை மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆரம்பித்தார்களாம். நமக்கு நடந்தது விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் பணியில். அப்பொழுது பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வானதூதர் வந்து அவரை செருப்பை போட்டுக்கொள், ஆடையை அணிந்து கொள் என்று பேதுருவை கையை பிடித்து கொண்டு வந்து கதவுகள் திறந்து சிறைச்சாலைக்கு வெளியே விடுகிறார். பேதுரு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் நடந்து எந்த வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்க போய் கதவை தட்டுறார். தட்டினா ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு பேதுரு நிற்கிறார். எந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், ஆபத்து வரக்கூடாது என்று எல்லோரும் பரிந்துரை ஜெபம் செய்தார்களோ அந்த பேதுருவே கதவு முன்பாக நிற்பதை கண்டு ஆச்சரியமடைந்து போய் அனைவருக்கும் சொல்கிறார்கள். இது பைபிளில் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஆகவே ஆவியானவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது மந்திர கட்டுக்கள், சாப கட்டுக்கள், பல வருடங்களாக நம்மை வாதிக்கிற வாத நோய்கள் அனைத்திலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்று தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? இயேசுனுடைய இதயத்திலிருந்து. ரத்தமும் தண்ணீரும் என்றார்கள் அல்லவா? ரத்தம் கழுவுகிறது, அந்த தண்ணீர் பரிசுத்தாவினுடைய அடையாளம். அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி செபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. ஜீவ தண்ணீரா எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ
ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்கும் ஆண்டவர், ஆவியானவரே இறங்கும் வாரும், பரிசுத்த ஆவியே இறங்கி வாரும், ஞானத்தின் ஆவியே இறங்கி வாரும், சமாதானத்தின் ஆவியே இறங்கி வாரும், ஊற்று தண்ணீரே ஆவியே இறங்கி வாரும், ஞானத்தின் ஆவியே இறங்கி வாரும், சுகப்படுத்தும் ஆவியே இறங்கி வாரும், விசுவாசத்தை ஊட்டும் ஆவியே இறங்கி வாரும், ஜெபிக்க தோண்டும் ஆவியே இறங்கி வாரும், சொல்லுன்னா பெருமூச்சோடு பரிந்து பேசும் ஆவியே இறங்கி வாரும், அக்கினியாம் ஆவியானவரை இறங்கி வாரும், அதிசயம் செய்யும் ஆவியை இறங்கி வாரும், நற்செய்தியின் வெளிச்சத்தில் நடத்துகிற ஆவியானவரை இறங்கி வாரும், வெற்றி கொடி பிடிக்கிற ஆவியானவரை இறங்கி வாரும், பரிந்து பேசும் ஆவியானவரை இறங்கி வாரும், பரிசுத்த ஆவியை இறங்கி வாரும், நன்மைகளை செய்யும் ஆவியானவரை இறங்கி வாரும், செங்கடலை பிளந்த ஆவியானவரே இறங்கி வாரும், பெந்தெகோஸ்தின் ஆவியே இறங்கி வாரும், அக்கினி நாவாய் இறங்கினவரே என்னில் இறங்கி வாரும், அபிஷேகம் செய்யும் ஐயா என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சமாய் வருகிற ஆவியானவரே இரக்கமாயிரும் அப்பா, இறங்கி வாரும் இறங்கி வாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நித்திய ஆவியானவரே இறங்கி வாரும், பேரின்பத்தை ஆவியானவரே இறங்கி வாரும், வரவிருக்கும் நாளுக்காக எங்களை முத்திரையிட்ட ஆவியானவரே இறங்கி வாரும், பலப்படுத்தும் ஆவியை இறங்கி வாரும், ஸ்திரப்படுத்தும் ஆவியை இறங்கி வாரும், சத்தியத்தின் ஆவியை இறங்கி வாரும், உண்மையின் பாதையில் நடத்துகிற ஆவியானவரே இறங்கி வாரும் அப்பா, இதை நிரப்புங்கப்பா. துதிக்க தூண்டும் ஆவியானவரே, ஜெபிக்க தூண்டும் ஆவியானவரே, உள்ளுயிராயிருக்கும் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவை துதிக்க தூண்டும் ஆவியானவரே, இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தும் ஆவியானவரே, என் தற்கொலை எண்ணத்தை மாற்றுகிற ஆவியானவரே, என் மரணத்தில் என்னை விடுவிக்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 8 மணி அளவில் ஒரு தகப்பன் ஒடியாந்து, பிரதர் வந்து எங்க வீட்டுல ஜெபிப்பீங்களான்னு கேட்கிறார். என்னத்துக்கு, என்ன ஜெபம்? ஏன்னா அன்னைக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப என்னை கேட்கிறாங்க. நான் சொன்ன கல்யாணம் நடந்து வீடாச்சு, என்னாச்சு? ஆமா, புதுசா கட்டிட்டு வந்தாங்க அந்த பெண், ஒரு மாதிரி பண்றான், பேய் பிடித்தது மாதிரி பண்றான்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே உடனடியா நான் புறப்பட்டு போனேன். திருமணமான பெண் அன்றைக்கு இரவு பேய் பிடித்து கட்டில் உட்கார்ந்திருக்கிறான். வெளியில் ஓடுகிற நிலையில் இருக்கிறாங்க. அதனால வாசல் எல்லாம் அடைத்து அவர்கள் அந்த பெண்ணை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அப்பொழுது சாதாரண ஒரு வாலிபர், ஆனால் ஜெபக்குழுவில் சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும். இப்பொழுது தனி ஒரு ஆளாய் போய் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு தீய ஆவியை விரட்ட வேண்டும் என்பது எனக்கு ஒரு புது அனுபவம். பயம் இருந்தது, அச்சம் இருந்தது. அப்பொழுது அங்கே நின்ற பொழுது என்னுடைய ஆன்மகுரு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. எந்த இடத்தில் தீய ஆவியினுடைய ஆளுமை இருப்பதை உணர்கிறாயோ
அங்கே பரிசுத்த ஆவியை அழைத்து, தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில், ஆதியிலே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். பூமி உருவமற்று வெறுமையாய் இருந்தது, பூமியின் மேல் இருள் பரவி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இருளுக்கு மேல தண்ணி, தண்ணிக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே அனைத்தையும் ஆண்டு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த சூழ்நிலையை, அல்லது நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபி என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆகவே நான் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பாடலை பாடுகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே என்று நான் பாடி பிரசவத்திற்குள் போய் கொண்டிருக்கிறேன். அந்த பாடலை முடித்துவிட்டு நான் கண்களை திறந்தா, அந்த பேய் பிடிச்ச பொண்ணும் அங்க இல்லை, அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தத்துக்காக இருந்த பெண்களும் இல்லை, கணவரும் இல்லை. ஏன்னா அந்த பேய் பிடித்த பெண் படுக்கை அறையிலிருந்து ஓடி போயிருக்கான் கேட்டு வரைக்கும். அங்கே அவருடைய கணவரும் மற்றவரும் அவளை பிடித்து வைத்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிற இடத்தில் தீய ஆவிகள் நிற்க முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு படகில் போய் ஒரு ஊரில் இறங்கும் பொழுது, அங்கே லெகியோன் என்று பேய் பிடித்த ஒருவன் கத்தி கொண்டு வந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, மெய்யான தேவனின் குமாரனே, ஒரே மகனாகிய தேவனின் குமாரனே, உம்முடைய நேரம் வருவதற்கு முன்பாக எங்களை அழிக்க விட வந்தீரோ என்று கத்துகிறான். கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் வருகிற பொழுதே பிசாசினால் தாங்க முடியவில்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியே என்னில் இறங்கி வாரும், பரிசுத்த ஆவியே என்னை அபிஷேகம், பரிசுத்த ஆவியே உம்முடைய அக்கினியினாலே நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய சமாதானத்தால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய ஞானத்தால் நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய அன்பினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய மகிழ்ச்சியால் நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய சக்தியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியே உம்முடைய தைரியத்தினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய தெளிவினால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரை தன்னடக்கத்தால் நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரை தூய்மையால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரை அமைதியினால் என்னை நிரப்பும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்க சொன்ன ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களுக்கு எது வேண்டுமோ அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கோபம் இருக்கிறது, உடனடியாக கோபம் இருக்கிறதே என்று சொல்கிறதை விட கோபத்தை அழித்து அமைதியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆகவே பொறுமையின் ஆவியானவரே என்னை நிரப்புங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். உடல் சோர்வாக இருக்கிறதா, அந்த சோர்வையே பார்த்து கொண்டிருக்காமல் உற்சாகத்தின் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி செபிக்க வேண்டும். மனம் குழம்பி போயிருக்கிறதா, கலங்கி போயிருக்கிறதா, சமாதானத்தின் ஆவியே இறங்கி வாரும், என்னை நிரப்பும் என்று நீங்கள் செபிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரே நோயும் நொடியுமாக இருக்கிறதா, சுகப்படுத்தும் ஆவியானவரே. பலவீனமாய் இருக்கிறீர்களா, பலப்படுத்தும் ஆவியானவரே. தளர்வுற்று இருக்கிறீர்களா, ஸ்திரப்படுத்தும் ஆவியானவரே என்று உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிர்மறையான தேவ வல்லமை உங்களிடத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புவார். இன்றைக்கு காலையில் நாம் திருப்பலியில் அழகான ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். ஆனால் அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் நான் அதை டெலீட் செய்துவிட்டேன். ஆகவே இந்த ஆராதனையில் அந்த செய்தியினுடைய முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திரு விவிலியத்தில் பல ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தது போல அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இணைச்சட்டம் 30:15 வாசிப்போம். இதோ பார், இதோ பார், வாழ்வையும் வாழ்வையும் நன்மையையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வையும் நன்மையையும்
சாவையும் தீமையையும் உன் முன்பாக வைக்கிறேன். இது வசனம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ கையை நீட்டி எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது உன்னுடையதாகும். இது கடவுள் கொடுக்கிற சுதந்திரம். ஒரு இடத்திற்கு போக வேண்டும், அல்லது ஒரு உடையை உடுத்த வேண்டும், அல்லது ஒரு உணவை தயாரிக்க வேண்டும், எதுவும் நீங்கள் எடுக்கிற முடிவின்படி இருக்கிறது. அது கடவுள் கொடுத்த சுதந்திரத்தினுடைய பெரிய ஒரு சிலாக்கியம். மனிதனுக்கு அவர் கொடுத்தது சுதந்திரம். நம்ம என்ன ஒண்ணா செய்யலாம். சிந்திக்கிற ஆற்றல், செயல்படுத்துகிற ஆற்றல். கடவுள் அது இடைப்பட்டு நம்ம எதுவும் செய்வதில்லை, சுதந்திரம் கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நன்மையையும் தீமையையும் வாழ்வையும் மரணத்தையும் உன் முன்பாக வைக்கிறேன். நீ எதை தொடுகிறாயோ அது உன்னுடையதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்து விட்ட பிற்பாடு எல்லா மக்களையும் விட, எல்லா ஜாதியினரை விட அவர் இஸ்ரேல் மக்களை அதிகமாக அன்பு செய்தார். அதை நாம் வாசிப்போம். அது எதற்காக அந்த இஸ்ரேல் மக்களை அதிகமாக அன்பு செய்தார்? நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். Hallelujah. 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 ஆகவே 2 கொரிந்தியர் 6:18, நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன், நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். அப்படி இஸ்ரேல் மக்களோடு கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது கதறி அழுதார்கள். எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லையா? இந்த அடிமைத்தனத்தில் எங்களை ரட்சிக்கிறவர்கள் யாரும் இல்லையா என்று புலம்பி அழுதார்கள். அப்பொழுது விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 6-7 இறை வசனங்களில், இதோ என் மக்களுடைய அழுகுரலை கேட்டேன், என் மக்கள் படும் பாட்டை கண்ணுற்றேன், ஆகவே அவர்கள் மனவேதனையில் எழுப்பிய மன்றாட்டு என் செவிகளுக்கு கேட்டேன், விடுவிக்கும்படி இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் மேல் கடவுளுக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம். அந்த இஸ்ரேல் மக்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுவிப்பதற்காக 10 பெரிய அதிசயங்களை ஆண்டவர் மோசேயின் வழியாக செய்தார். அதனுடைய உச்சம் ஒவ்வொருடைய எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 9 உபாதைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியில் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். சந்தோஷத்தோடு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் போன பொழுது அவர்களுக்காக செங்கடலை பிளந்து, அவர்களுக்காக மன்னாவை பொழித்து, ஆண்டவர் இரவில் அக்னி ஸ்தம்பமாக, பகலில் மேகஸ்தம்பமாக அவர்களோடு நடந்தார். அப்போ வெயிலாகிலும் இருட்டாகிலும் அவர்களை தாக்காதபடி கடவுளே அவர்களோடு நடந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இரவில் பாம்பும் மற்ற விஷ விலங்குகள் வராதபடி அவர் தடுத்தார். பகலில் மேகத்தினுடைய அந்த உஷ்ணம் அவர்களை தீர்த்து விடாதபடி, ஏனெனில் அவர்கள் பாலைவனத்தை கடந்து கொண்டிருக்கிறார், மேகம் கூடவே நடந்தது. இப்படி இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டளவாக பாலைவனத்தை கடக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உள்ளபடி அந்த வாக்குத்தத்த பூமிக்கு போய் சேர வேண்டும் என்றால் சில மாதங்கள் தான் பிடிக்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டது என்றால், இஸ்ராயல் மக்கள் தனக்கு பிரியமுள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களோ இல்லையோ என்று கடவுள் பாலைவனத்தில் அவரை பரிசோதித்தார் என்று வேதம் சொல்கிறது. உணவில்லாத பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். மாமிசம் வேண்டும் என்று மோசேயினிடத்தில் சண்டை போட்டார்கள். தண்ணீர் இல்லாத போது புலம்பினார்கள். கசந்த மாறாய் இருந்த இடத்தில் கடவுளை நிந்தித்தார்கள்.
ஹல்லேலூயா. Hallelujah. பல விதங்களில் மோயிசனுக்கு விரோதமாகவும் இறைவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் முறுமுறுத்து தெய்வ கோபத்திற்கு உள்ளானார்கள். போகிற வழியில் அவர்கள் எந்தெந்த மக்களோடு அறிமுகமானார்களோ அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது சிறிது சிறிதாக மனிதன் தன் கைப்பட செய்த விக்கிரகங்களை தங்கள் வீடுகளில் அல்லது தங்களுடைய கூடாரங்களில் வைத்து அவர்கள் பூஜிக்க ஆரம்பித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை நுழைந்தது. வேற்றினத்தருடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் நுழைந்தன. அவற்றில் ஒன்று விபச்சாரம் கூட. அப்பொழுது கடவுள் என் மக்கள் என் ஜனங்கள் என்று சொன்னாரே, அவர்களை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மோயிசனை அழைத்து நான் இந்த மக்களை நடத்தும்படி அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி நான் கட்டளைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லி மோயிசன் சீனாய் மலையில் 40 நாட்கள் காத்திருந்து ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து ஆண்டவரே கைப்பட 10 கட்டளைகளை எழுதுகிறார், மோயிசனிடத்தில் கொடுக்கிறார். இப்படி கடவுளோடு மோயிசன் உருவாடி கொண்டிருக்கும் பொழுதே பாசறையில் கீழே இருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள். அவர்கள் மோயிசன் வருவதற்கு காலம் தாழ்த்துகிறது என்று ஆரோனையும் யெகோஷுவாவையும் இம்சை செய்து எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொடுங்கள் என்று அவர்களை தொந்தரவு செய்ததினாலே அவர்கள் கழுத்துல காதில் இருந்த தங்கத்தை எல்லாம் நெருப்புல போட்டு உருக்கி அதிலிருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சான். அந்த கண்ணுக்குட்டியை தோல்ல வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இந்த நீதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த எங்கள் தெய்வம், நீதான் எங்களை ரட்சித்த தெய்வம் என்று அந்த கண்ணுக்குட்டியை தோல்ல உட்கார வச்சுட்டு ஆடி பாடி குடித்து குமாரம் போட்டான். மோயிசன் இறங்கி வந்து இந்த காட்சியை கண்டு வெகுண்டு எழுந்து அந்த 10 கட்டளைகளை போட்டு உடைத்து விட்டார். அவர் அந்த மக்களை பார்த்து சொன்னார், உங்களில் யாரெல்லாம் யெகோவா இறைவனை நேசிக்கிறீர்களோ என் பின்னே வாருங்கள். அப்படி அவர் அழைத்த போது கடவுளுக்குரியவர்கள் மோயிசனோடு வந்து சேர்ந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் பூமி பிளந்து அவர்களை விழுங்கிவிட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள், இப்படி இஸ்ராயல் மக்கள் கஷ்டத்தில் வேதனையில் தங்களுடைய பசியில் தாகத்தில் கடவுளை நிந்தித்த பொழுதும் இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. அங்கிருந்த ஜனங்கள் மிக உயரமாகவும் மிக பருமனாகவும் அச்சத்திற்குரியவர்களாகவும் இருந்த பொழுதும் ஆண்டவர் சொன்னார், அந்த கானான் தேசம் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் அகற்றி இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவருக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் போக போக அவர்களுடைய பழைய குணம், வியாபார குணம், தேவாலயத்தை தரிசிக்க வந்த எல்லா மக்களோடு அவர்கள் செய்து கொண்ட பரஸ்பர பரிமாற்றங்கள், பண்ட மாற்றங்கள் வழியாக விக்கிரக ஆராதனைக்கு விழுந்து போனார்கள். அப்படி பாபிலோன் தேசத்தினுடைய தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள். கடவுள் எச்சரித்த பொழுதும், ஏற்கனவே தண்டித்திருந்த பொழுதும், எகிப்து தேசத்திலிருந்து எவ்வளவோ அற்புதங்களை செய்து அவர்களை வெளிக்கொணர்ந்த போதும், மன்னாவை பொழிந்து அவர்களை போஷித்த போதும், பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை தீர்க்க, தாகத்தை தீர்க்க நீரை புறப்பட செய்த பொழுதும், கசந்த மாறாவை மாற்றிய பொழுதும், பகலிலும் இரவிலும் அவர்களோடு கூட நடந்த பொழுதும், அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக மறுபடியும் விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஓசியா இல்ல வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு பிரிகிறோமோ, அவர் தந்தை தன் தகப்பனை, தந்தை தன் மகனை கண்டிப்பது போல அவர் நம்மை கண்டிக்கிறார். நம்மை திருத்துவதற்காக கஷ்டங்களை அனுமதிக்கிறார். நம்மை ஒரு வழி கொண்டு வருவதற்காக சில பேருடைய கையில் நம்மை ஒப்படைப்பார். அப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் இப்படி வெகுண்டு எழுந்து ஆண்டவருக்கு விரோதமாக தவறு இழைத்த பொழுது கடவுள், நாம் வாசிப்போம், எரேமியா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இறைவாக்கினர் எரேமியா வழியாக கடவுள் ஒரு இறைவாக்கு உரைத்தார். என்னவென்றால், நீங்கள் இதை சுற்றி இருக்கிற நகரங்களும் பாழ்பட்டு போகும்,
பாபிலோனிய தேசத்தில் 70 ஆண்டுகள் நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதனையிலும் சரி, திருப்பலியிலும் சரி, ஜெப கூட்டங்களிலும் சரி, இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏனெனில் மத்தேயு 8:15 சொல்கிறது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் ஆண்டவரே உம் வார்த்தை ஒருபோதும் அழியாது. மத்தேயு 5:18. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அவருடைய வார்த்தை ஒன்றும் கூட மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எரேமியா இறைவாக்கினர் இந்த வார்த்தையை சொல்லி கொஞ்ச நாட்களிலேயே பாபிலோனி தேசத்திலிருந்து நெபுகத்நேசர் என்கிற ஒரு ராஜா வந்தான். இஸ்ரேல் மக்கள் நினைத்துக் கொண்டார்கள், இதுவரைக்கும் நம்மை யாரும் ஜெயித்ததில்லையே, நம் கடவுள் நம்மை காப்பாற்றினாரே என்று ஒரு விதமான கர்வத்தோடு ஆகாத துணிச்சலோடு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்ந்த பொழுது திடீரென்று இந்த ராஜா வந்து எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி இளைஞர்களையும் பலம் வாய்ந்தவர்களையும் எல்லோரையும் கடத்தி கொண்டு போனான். குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்களையும் நோயுற்றவர்களையும் கிழட்டு பசங்களையும் அங்கே விட்டுட்டு போயிட்டான். அந்த ஊர் எரிந்து போய் வயதானவர்கள் நோயுற்றவர்களோடு அப்படியே இருந்தது. தன்னுடைய தேசத்திற்கோ வலிமை வாய்ந்தவர்களை கொண்டு போய் ஒவ்வொருவரையும் அடிமை வேலை வாங்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணி துவைக்கவும், ராஜாவை பல்லக்கில் தூக்கி கொண்டு போகவும், ராணிக்கு பணிவிடை செய்யவும், வீட்டை கட்டவும், செங்கலை அறுக்கவும், கால்வாய்களை நீர் தேக்கங்களை தோண்டவும், இப்படி அவர்கள் ஏராளமான பணிகளுக்கு அவர்களை ஈடுபடுத்தினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்து போனார்கள். ஆடைகள் மாற்றப்பட்டன, பெயர்கள் மாற்றப்பட்டன. அவர்களுடைய திருவிழாக்கள் கொண்டாட அனுமதிக்கப்படவில்லை. இவர்கள் பாபிலோனி தேசத்தினுடைய தெய்வங்களுக்கு இவர்கள் பணிவிடை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர்களுடைய தெய்வங்களுடைய திருவிழாக்களுக்கு இவர்கள் பலகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. துணிகளை, பீடங்களை தயார் செய்ய வேண்டி இருந்தது. அப்பொழுது தான் சிறிது சிறிதாக அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, நம் தேசம் எது, நம் தேவாலயம் எங்கே, நம் கடவுள் எங்கே, நம்முடைய திருவிழாக்கள் எங்கே, நாம் ஆடி பாடிய நாட்கள் எங்கே, நம் பிள்ளைகளோடு நாம் உண்டு கழித்தோமே எங்கே, நம்முடைய வாசிக்கிற இசை கருவிகள் எங்கே, நம்முடைய குருவானவர் எங்கே என்றெல்லாம் அவர்கள் புலம்பினார்கள் என்று திருப்பாடல்கள் 135 அதிகாரம் 137 3ஆம் வசனத்தை வாசிப்போம். திருப்பாடல் 137 3ஆம் வசனம். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர், எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமே, நான் உம்மை மறந்ததால் என்றோ இப்படி இருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய தெய்வத்திற்கு விரோதமாக தவறு செய்ததனால் என்றோ அவர் எங்களை இப்படி விட்டுவிட்டார். ஆற்றங்கரையில் அரளி செடியில் தங்களுடைய இசை வாசிக்கும் கருவிகளை மாட்டி வைத்திருந்தார். இதற்கு இனி வேலையில்லையே. அரளி செடி தெரியும் அல்லவா, தற்கொலை செய்து கொள்வதற்கு அந்த காயை அரைத்து சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரத்தில் தங்களுடைய இசை கருவிகளை மாட்டி வைத்து அவர்கள் புலம்பினார்கள். என்ன புலம்பல்? எங்களை பாட சொல்கிறார்கள். சீயோனில் நாங்கள் பாடிய பாடலை தங்கள் தெய்வங்களுக்கு பாடச் சொல்கிறார்கள். அங்கே நாங்கள் கடவுளுக்கு பாடின மகிழ்தரும் திருப்பாடல்களை அவர்கள் இங்கே பாட சொல்கிறார்கள் என்று அவர்கள் புலம்பினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு திருப்பலியில் எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 1 வசனம் நாம் வாசிக்க கேட்போம். எஸ்ரா புஸ்தகம்
முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் சைரஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அவர் பெர்சியா தேசத்தினுடைய ராஜா. அந்த ராஜாவை கடவுளுடைய ஆவியானவர் தொடுகிறார். உந்து சக்தியாக அவர் வழியாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அறிக்கை எடுக்கிறார். அது என்னவென்றால், ஓ இஸ்ராயேல் மக்களே, இனி நீங்கள் அடிமைகளாய் இருக்க தேவையில்லை. நீங்கள் புறப்பட்டு உங்கள் மக்களோடு சேர்ந்து எருசலேம் நகருக்கு சென்று உங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கு ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். இத்தனை வருடங்களாக நீங்கள் இங்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் அல்லவா? ஆகவே உங்களுக்கு தேவையானவற்றை இங்கிருந்து கொண்டு செல்ல நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்று ஒரு பிரகடனம் செய்தார். இந்த செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது! இந்த 70 வருடம் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்த பொழுது புலம்பினார்கள். எங்கள் கடவுளை மறந்ததால் அற்றோ, விக்கிரகங்களை ஆராதித்ததனால் அற்றோ, முதல் தொடக்கத்திலிருந்தே எங்கள் மூதாதையரும் கடவுளுக்கு எரிச்சலை மூட்டினரே, மோயிசல் இறங்கி வருவதற்கு முன்பாகவே கன்றுக்குட்டியை வணங்கினோமே, பழக்கத்தில் யாரெல்லாம் இடையில் வந்தார்களோ அவர்களோடு எல்லாம் உறவு வைத்துக் கொண்டோம், அந்நியர்களுடைய வழிபாடுகளை நாங்கள் பின்பற்றினோமே, அந்நிய விக்கிரகங்களுக்கு நாங்கள் தூபமும் காட்டினோமே. ஆகவே தன் ஆண்டவர் எங்களை இத்தனை வருடங்களாக கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் புலம்பி கடைசியை ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். இனி எருசலேமை மறக்க மாட்டோம். இனி எங்கள் தெய்வங்களுக்கு, என் தெய்வத்திற்கு விரோதமாக நாங்கள் வேறு தெய்வங்களை ஆராதிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு தீர்மானம் அவர்களிடத்தில் வந்த பொழுது கடவுள் அவருடைய சாபத்தின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டார்கள். ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் தானியேல் இருந்தார். அவர் ஆலோசித்து தேவ ஆவியானவரால் தூண்ட பெற்றவராக, நாம் இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாம் வாசிப்போம் திருப்பாடல் 135 4ஆம் வசனம். திருப்பாடல் 135 4. ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். இதேதான் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் மக்களை, யாக்கோபை தன் உரிமை சொத்தாக, தனக்கு உரிய சொத்து வேற எதுவும் இல்லை, ஆண்டவருக்கு உரிமை சொத்தே என் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொண்டாரு. இப்படிப்பட்ட மக்களை இந்த பாபிலோனிய தேசத்தினுடைய ராஜா எப்படி கொள்ளையிட்டு போனான் என்பதை தானியேல் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற பொழுது கண்டு கொண்டார். நம் பாவமே, நாம் செய்த அக்கிரமமே நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக கடவுள் இப்படி மாற்றானுடைய கையில் நம்மை ஒப்படைத்திருக்கிறார் என்று தானியேல் விடாப்பிடியா நேபுகத்நேசருடைய சிலையை ஆராதிக்க மாட்டேன் என்கிறார். சிங்க குகையில் போட்ட பொழுதும் நான் அவரை மட்டுமே தொழுவேன் என்கிறார். அவருடைய 3 நண்பர்களும் அதே விதமாக நெருப்பு சூழலில் போடப்படுகிற பொழுதும் அவர்களும் யெகோவா இறைவனை மட்டுமே நாங்கள் சேவிப்போமே அன்றி மரிக்கவும் சித்தமாயிருக்கிறோம் என்று சொன்னார். அவர்களுடைய உறுதி, அவர்களுடைய மனம் திரும்புதல் ஆண்டவர் கண்டார். இந்த ஆராதனையில் கூட அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாறுவதற்கு, நீங்கள் விடுதலை பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியம், உங்கள் குற்றங்களுக்காக மனம் வருந்துங்கள். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிடாம, ஆண்டவரே என் மூதாதையர் செய்த பாவங்களும் நான் செய்த குற்றங்களும் தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நீங்கள் மன்றாடுங்க. யோனா புஸ்தகத்தில் யோனா மனம் திரும்புவதற்கான அறிவிப்பை அறிவித்த பொழுது அந்த தேசம் காப்பாற்றப்பட்டு ஏறக்குறைய 1,00,000 மக்கள் மீட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்ன? இறைவாக்கினர் செய்தி சொன்ன உடனே அரசன் முதற்கொண்டு பச்சிளம் குழந்தை வரைக்கும், ஏன் விலங்குகள் கூட எதுவும் உண்ணலாகாது என்று பிரகடனம் செய்து ராஜா கோணி உடை உடுத்தி சாம்பலை தலையில் போட்டுக்கொண்டு
மக்கள் எல்லாரும் அதே விதமாக சாம்பலில் அமர்ந்து இரக்கமாயிரும் என்று செபித்தார்கள். ஆகவே அவர்களுக்கு அழிவு வரும் என்று யோனா வழியாக எச்சரித்த தெய்வம் வெகு விரைவில் மனம் மாறினார், அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று யோனா புஸ்தகம் நம்முடைய ஆண்டவர் மனம் மாறுகிறவர் என்றும் செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர் என்று ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிளில் எசேக்கியா ராஜா இருக்கார். அவருக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது, அனைத்தையும் சரி செய் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி அழுவார். ஆண்டவரே, என் குடும்பம் இன்னும் சீர்படவில்லை, நானும் இன்னும் சித்தப்படவில்லை, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இன்னும் சீர்படவில்லை என்று கடவுளிடத்தில் மன்றாடிய பொழுது இந்த போர்டிகோவை தாண்டுவதற்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் அந்த இறைவாக்கினரை நிரப்பி மறுபடியும் அவர் திரும்பி வந்து எசேக்கியா ராஜுக்கு சொல்வார், உன் வாழ்நாட்கள் 15 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நிமிடத்தில் சாவிலிருந்து வாழ்விற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வர முடியும். ஒரு நிமிடத்தில் தரித்திரத்திலிருந்து செல்வதராக நம்மை கடவுளால் மாற்ற முடியும். ஒரு நிமிடத்தில் அஞ்ஞானத்திலிருந்து ஞானமுடையவர்களாக கடவுளால் நம்மை மாற்ற முடியும். நம்முடைய தலையெழுத்து மாற்ற முடியும். நம்முடைய சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பாலை வனத்தை பசும் சோலையாய் அவரால் மாற்ற முடியும். பிள்ளை பெறாத மலடிகளை பிள்ளைகளுக்கு தாயாய் அவர் மாற்ற முடியும். மிகப்பெரிய வியாதியில் சிக்கி மரணத்தில் இருப்பவர்களை அவரால் விடுவிக்க முடியும். ஒரு வேலை கூட இல்லாமல் சுற்றித் திரிகிற வாலிபர்களுக்கு உயர்ந்த நல்ல இடத்தில் வேலையை கொடுக்க முடியும். இது கடவுளால் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புகிறீர்களா? விசுவசிக்கிறீர்களா? நாம் விசுவசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த கரலை தட்டி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. நாங்கள் ஜெப குழுவில் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே சுற்றி திரிகிற பொழுது இந்த பாடலை கொடுத்தார். அருமையான பாடல். நீங்கள் இந்த பாடலை கேட்டு இதை பாடும்படி அன்போடு அழைக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தம் பிள்ளைகளை காத்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தம் பிள்ளைகளை காத்திடுவார், காத்திடுவார், காத்திடுவார். கண்மணி போல் என்னை காத்திடுவார், காத்திடுவார், காத்திடுவார். கண்மணி போல் என்னை காத்திடுவார். எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகள் உனக்கு உண்டென்றவர் நன்கறிவார். எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகள் உனக்கு உண்டென்றவர் நன்கறிவார். தாங்கிட பலன் தந்து தப்பிக்க வழி செய்வார். தாங்கிட பலன் தந்து தப்பிக்க வழி செய்வார். தன் கரத்தால் உன்னை தாங்கிடுவார். தம் கரத்தால் உன்னை தாங்கிடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தன் பிள்ளைகளை காத்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தன் பிள்ளைகளை காத்திடுவார். உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்றார், ஆயினும் சிலுவையில் நான் ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்றார், ஆயினும் சிலுவையில் நான் ஜெயித்தேன் என்றார். சிலுவையை சுமந்து கொண்டு நேசரவர் பின்னே செல்வோம். சிலுவையை சுமந்து கொண்டு நேசரவர் பின்னே செல்வோம்.
இலை பாற்றி தந்து நம்மை தாங்கிடுவார். இலை பாற்றி தந்து நம்மை தாங்கிடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தன் பிள்ளைகளை காத்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தன் பிள்ளைகளை காத்திடுவார். பொங்கி எழும் கடல் அலைகள், சீறி வரும் காற்றலைகள் மனுமகனின் வார்த்தையினால் அடங்கிவிடும். பொங்கி எழும் கடல் அலைகள், சீறி வரும் காற்றலைகள் மனுமகனின் வார்த்தையினால் அடங்கிவிடும். துன்பம் உன்னை சூடும் வேலை துரிதமாய் அழைத்திடுவாய். துன்பம் உன்னை சூடும் வேலை துரிதமாய் அழைத்திடுவார். சூழ்ந்து நின்று உன்னை காத்திடுவார். சூழ்ந்து நின்று உன்னை காத்திடுவார். கோடித்த குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தம் பிள்ளைகளை காத்திடுவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று உரைத்தார். துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காதென்றார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று உரைத்தார். துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காதென்றார். 1000 எழும்பினாலும் 10,000 தாக்கினாலும், 1000 எழும்பினாலும் 10,000 தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாமல் காத்திடுவார். எதுவும் உன்னை அணுகாமல் காத்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தம் பிள்ளைகளை காத்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போலவே இயேசு தம் பிள்ளைகளை காத்திடுவார். 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 கண்மணி போல் உன்னை காத்திடுவார். 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 கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கண்மணி போல் உன்னை காத்திடுவார். மலைகள் பெயர்ந்தால், குன்றுகள் அசைந்தாலும் நான் உன் மீது வைத்த அன்பு மாறாது என்றார். நீங்களும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீர் காக்கிறவனாயிருக்கிறீரப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, என் சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும் அப்பா. முடக்கவாத மற்றவனை கையை பிடித்து எழுந்து நட என்று பேதுரு சொன்ன பொழுது, அப்போஸ்தலப்படி 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, அவன் கணுக்கால் உறுதி பெற்றது என்றும் அவன் எழுந்து நடந்தான் என்றும் நாங்கள் வாசிக்கிறோமே. உம் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறதப்பா. உம்மை துதிக்கிற பொழுது வல்லமை எழுகிறது சுவாமி. உடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற வல்லமை இருக்கிறது சுவாமி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற்று வரக்கடுவது என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்த பொழுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அசைந்து அதனதன் எலும்புகளோடு இணைந்து எழும்பி நின்றதை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சிதைந்து போயிருக்கிறோம், உருக்குலைந்து போயிருக்கிறோம், கடல் தொல்லையில் இருக்கிறோம், குழந்தை பாக்கியம் என்று தவிக்கிறோம், குடும்பத்தில் சண்டையோடு இருக்கிறோம், குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கிறோம், மரண தண்டனைக்கு ஏதுவான கொலை குற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம், நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டு இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு சொந்தமான சொத்து சூறையாடப்பட்டு இருக்கிறது. எங்கள் விரோதிகள் எங்களை எதிர்க்கிறார்கள், கொக்கரிக்கிறார்கள், அழிப்பேன் என்று எங்களை சுற்றி நின்று மிரட்டுகிறார்கள் சுவாமி. அனைத்தையும் மாற்ற வல்ல தேவன் நீரே. எங்கள் பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துகிறோம் சுவாமி. இனி அப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிக்கனை செய்கிறோம். உம்மை மறந்ததால் என்றோ நாங்கள் இப்படி
சிதைவுகளுக்கு உள்ளானோம். உமக்கு கோபம் மூட்டியதும் தானே நாங்கள் பாழ்பட்டு போனோம். ஆண்டவரே, எங்களுக்கு புத்தி புகட்டும். கண்டித்தாலும் தண்டித்தாலும் எங்களுடைய அன்பிலிருந்து விலக்கி விடாதே. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களிடமிருந்து அகற்றி விடாதே. ஆண்டவர், நாங்கள் உம்முடைய மக்கள் என்பதனாலே ஒருபோதும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உடைய அன்பினாலே மீட்டருள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான் உங்கள் கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தடியை முறித்து விடுவேன். பர்டன். இது கழுத்துல துக்கமா இருப்பீங்க எப்படி இருப்பாங்க? நோயோட இருப்பீங்க எப்படி இருப்பாங்க? கடன் தொழில் இருப்பீங்க எப்படி இருப்பாங்க? குழந்தை பாக்கி எல்லாரும் எப்படி இருப்பாங்க? கண்ணுக்கு தெரியாத நுகத்தடி மாட்டு மேல வைப்பாங்க பாருங்க. அதை வச்சுதான் நடத்துவாங்க. அப்ப பிசாசு நம் கழுத்து மேல் ஒரு நுகத்தடியை வைத்து நாம் நிம்மற முடியாத விதத்தில் நம்மை கட்டி வைத்திருக்கிறானே. எரேமியா 30:8 நாம் வாசிப்போம். பைபிள் இருக்கிறவர்கள் நீங்களும் அதை வாசித்து ஆமென் என்று சொல்லுங்கள். வாசிப்போம். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். படைகளின் ஆண்டவராகிய இயேசு யெகோவா தேவனுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், படைகளின் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனுடைய நுகத்தை முறித்து போடுவேன். நீ யாரால் நீ துன்பப்படுத்தப்படுகிறாயோ, யாரால் மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது யாரின் கீழ் நீ அடிமையாய் இருக்கும்படி நான் உன்னை விட்டு விட்டேனோ, அவனுடைய நுகத்தடியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகவே எஸ்ராவும் இஸ்ராயல் மக்களோடு அங்கு கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டார். அவரும் அங்கே ஜெபிக்கிறார். இஸ்ராயல் மக்கள் புலம்பி அழுகிற பொழுது நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், இந்த எஸ்ரா பைபிளை எடுத்து உயர்த்தி காட்டி வார்த்தையை வாசித்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடுங்கள். ஆட்டை கொன்று அதனுடைய ரத்தத்தை ஆண்டவருக்கு பலியாய் சமர்ப்பிங்கள். அதை புளியாத கீரைகளோடு உண்டு சாப்பிடுங்கள். நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆண்டவரில் மகிழ்வதே நமக்கு பலம் என்று எஸ்ரா ஆண்டவருடைய குரு அவர்களுக்கு போதிக்கிறார். அதே போலத்தான் நாம் இப்பொழுது ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த இறைவாக்கினர்கள் கண்டுபிடித்தார்கள், நம் தெய்வம் உயிரோடு இருக்கிறவர். இஸ்ரேல் தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. ஆனால் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஏன் நம்முடைய எதிராளிகள் கையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம்? யாரோ என்னை மிரட்டுகிறார்களே, எதற்கு ஆண்டவரே? உம்முடைய மகனாகிய மகளாகிய உம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஏன் துன்புறுத்தப்படுகிறோம்? ஏன் இந்த விபத்து எங்களுக்கு ஏற்பட்டது? ஏன் இந்த நஷ்டம் ஏற்பட்டது? அவர்கள் கண்டுபிடித்தார்கள், என்ன, இந்த காரியத்தை செய்ததே கடவுள் தான். நாம் வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். வாருங்கள், நம் ஆண்டவரிடம் திரும்பி போவோம். நம்மை காயப்படுத்தினவர் அவரே. அவர் என்ன போடுவாரு? கட்டு போடுவார். ஒரு ஆட்டை மேய்க்கிறவன், ஒரு ஆடு துடுக்குன்னு ஓடுது. இதை பாப்பாரா, அதை பாப்பாரா, அதை பாப்பாரா, இதை பாப்பாரா, சரி ஓடுறியன்னு விட்டுடதான் முடியுமா? நம்ம ஆண்டவர் அப்படி விட முடியாது. நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவாரு? அந்த ஆட்டை கட்டை வச்சு ஒரு அடி அடிப்பார் காலில். அது பலத்த காயம் ஏற்பட்டு நோண்டிட்டு எங்கேயாவது போகுமா? இந்த கூட்டத்தோட நடக்கும். இது நடக்க முடியாத போது மேய்ப்பர் பாப்பார். இது நடக்க முடியாத காரணம் என்ன? அடிச்சது யாரு? நான் தான். வேணும்னு அடிச்சனா? பாடம் புகற்றுவதற்காக. நீ துடுக்குன்னு ஒன்னா எங்கேயோ போய் செத்து போவ. பள்ளத்தாக்குகள் இருக்கின்றது, மிருகங்கள் இருக்கிறது, முட்புதர் இருக்கிறது. உன்னை பிற்பாடு நான் மீட்க முடியாமல் போகிவிடும். ஆகவே அந்த துயரத்தில் கண்டு இது உனக்கு நலம் என்று நான் அடித்தேன் அல்லவா? ஆகவே அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து தோல்ல போட்டுக்குவார். காண
போன ஆடு, கதை வேற கதை, இது ஒரு கதை அடிச்சு விட்டு அவரே தோல்ல தூக்கி நடப்பாராம். அவர் சொல்லுகிறார், காயப்படுத்துகிறவர் அவரே, நம்மை நொறுக்கியவர் அவரே, அவரே நம்மை நலமாக்குவார். வாருங்கள் அவரிடத்தில் போம். வாங்க, டாக்டர் கிட்ட போறது இல்ல. அந்த இறைவாக்கு சொன்னாங்க, அந்த ஆண்டவர்கிட்ட திரும்பி போயிடுவோமே. ஓ இஸ்ராயேலே, கழுதைகள் வழிமாறி போகின்றது, திரும்பி வந்து விடுகின்றன. மாடுகள் வழிமாறி போகின்றன, தன் எஜமானி இருக்கும் இடத்தை அவை அறிந்து வந்து விடுகின்றன. ஓ இஸ்ராயேலே, நீ மட்டும் ஏன் திரும்பி வரமாட்டேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி வந்துட்டோம்னா, மனம் வருந்தி விட்டோம் என்றார், அப்பொழுதே ஆண்டவர் மனதுருக்கத்தை ஆரம்பம் செய்கிறார். இரக்கத்தின் நேரம் அப்பொழுதே ஆரம்பமாகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், ஊதாரி மகன் தூரத்தில் வருகிற பொழுதே, என் தந்தையிடத்தில் நான் போய் மன்னிப்பு கேட்பேன் என்ற உணர்வோடு வருகும் பொழுதே, தந்தை தான் இருந்த இடத்திலிருந்து இறங்கி ஓடி சென்று அரவணைத்து அவனை குளிப்பாட்டி புதிய ஆடை, புதிய மோதிரம், மிதியடிகளை கொடுத்து அவனுக்கு இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்து பெரிய விழா கொண்டாடியது போல நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தார் உங்கள் சாபத்தின் நாட்கள் முடிவடையும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன வருத்தத்தோடு வருவீர்கள் என்றால் பாவத்தின் கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை வரும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன உறுதியாய் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுவீர்கள் என்றால் உங்கள் தலையெழுத்து மாற்றப்படும், உங்கள் எதிர்காலம் செழிப்பாக்கி தருவார். இது 100% சத்தியத்தின் வார்த்தை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 6:7 சொல்கிறது, நான் எதை விதைக்கிறேனோ அதையே தான் அறுவடை செய்ய முடியும். இப்பொழுது நான் எதை அறுக்கிறேன், எதை விதைத்தேனோ அதை அறுக்கிறேன். ஆனால் ரோமையர் 8:28 சொல்கிறது, கடவுள் நீ இழந்தது அனைத்தையும் திருப்பி கொடுப்பார். கடவுளை நீ அன்பு செய்தார், கடவுளுடைய திரு சித்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்தார், அவருடைய திரு விருப்பத்தில் நீ உன்னை இணைத்துக் கொண்டார், உனக்கு நேர்ந்த எல்லா தீமையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார். ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போனா குடல்லாம் வெந்து போச்சு. இந்த டாக்டர் சொல்றாரு, தம்பி உன் மனைவி தாலி அறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. இல்ல டாக்டர், உன் பிள்ளைகள் அனாதையாக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. இல்ல டாக்டர், அப்ப மறுபடியும் குடிப்பியா? குடிக்க மாட்டேன். என்ன ஆகும் குடிச்சா? குடல் மறுபடியும் வெந்து செத்து போவா என்று. அப்பொழுது அவன் மனம் திரும்புகிறான். நம் ஆண்டவர் மருத்துவராக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். நாம் செய்கிற குற்றத்தை செய்து கொண்டே இருக்கும்படி விட்டு விடாமல் நம்மை அடித்து திருத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் விதிமுறைகளை நீங்கள் கவனமுடன் கேட்டு நடப்பீர்கள் என்றால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து தங்கும். திருப்பாடல் 128, ஒரு ஆடவன் அல்லது ஒரு ஆண், ஒரு பெண் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிப்படுத்து அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நடந்தா என்னவாகும் என்று திருப்பாடல் 128 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சுத்தி நல்ல விஷயங்கள் ஆண்டவர் நடத்துவார். உங்களுடைய மனைவி உங்கள் அருகிலே செழிப்போடு இருப்பார். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒளிவ கன்றுகளைப் போல நீங்கள் சாப்பிடுகிற இடத்தை சுற்றி இருப்பார்கள். ஏன் தெரியுமா? சில பேர் உங்கள் மனைவியோடு இல்லை, சில பேர் உங்கள் கணவனோடு இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே பிரிந்து வாழ்கிறீர்கள். ஒரு குழந்தை இங்கே, ஒரு குழந்தை என்று பிரித்து வாழ்கிறீர்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாமல் வாழ்கிறீர்கள்.
எவ்வளவு அருமையான நாட்கள், நாம் சேர்ந்து சாப்பிட்ட நாட்கள். என் குடும்பத்தில் என் தாய் ஒவ்வொருவருக்கும் பரிமாறின நாட்கள். வேளாங்கண்ணிக்கு சென்று பாத்திரங்கள் எடுத்து அங்கேயே மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்ட நாட்கள். அவ்வளோ சந்தோஷமான நாட்கள் இப்பொழுது இல்லையே. மகன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம். அவன் 8 மணிக்கு, இவர் 8:10, அவர் 8:30. நாம் சிதைந்து போயிருக்கிறோம். நீங்கள் கடவுளிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்றால் இணைக்கப்படுவோம், வாழ்ந்திருப்போம். ஆகவே அனைவரும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை உள்வாங்கி நம் ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி நாம் துதித்து கடவுளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று நாம் பாடி செபிப்போமா? வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. பிதாவின் வல்லமை இறங்கட்டுமே, புதுப்பிக்கும் வல்லமை இறங்கட்டுமே. பிதாவின் வல்லமை இறங்கட்டுமே, புதுப்பிக்கும் வல்லமை இறங்கட்டுமே. கையில் கட்டி பாடுவோம். வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. பரிசுத்த வல்லமை இறங்கட்டுமே, பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பரிசுத்த வல்லமை இறங்கட்டுமே, பரலோக வல்லமை இறங்கட்டுமே. வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. அபிஷேக வல்லமை இறங்கட்டுமே, அக்னி வல்லமை இறங்கட்டுமே. அபிஷேக வல்லமை இறங்கட்டுமே, அக்னி வல்லமை இறங்கட்டுமே. வல்லமை வல்லமை இறங்கட்டுமே, ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ராயேல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் புதிய இஸ்ராயேல். இஸ்ராயேல் மக்களை விடுவித்து பயன்படுத்தப்பட்ட ஒரு இறைவாக்கினர் மோசே. புதிய இஸ்ராயேல் மீட்பதற்காக இறங்கி வந்தவர் இயேசு. பழைய இஸ்ராயேல் மக்கள் பாவம் செய்த பொழுது தண்டிக்கப்பட்டார்கள். புதிய இஸ்ராயேல் மக்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் இயேசு. மரணத்தை ருசி பார்த்தவர் இயேசு. நம்மை குணமாக்குவதற்காக தழும்புகளின் காயங்களும் ஏற்றுக்கொண்டவர் இயேசு. அவர் மோசேயை விட பெரியவர். அவர் நமக்காக இறங்கி வந்தவர். எதைத்தான் செய்ய மாட்டார். காயங்களை கட்டுவார், முறிந்து போனவற்றை சரிப்படுத்துவார் என்று வாசித்தோமே. அவர் தான் அடிக்கப்படுவோம், நொறுக்கப்படுவோம், தன்னையே கையளித்த அன்பு தெய்வத்தினிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், புதியவற்றை கொடுப்பார், நீங்கள் இழந்து போனதை திருப்ப கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைவீர்கள். இந்த ஆராதனையில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 7:15 திருப்பலி லைவாக
நேரடியாக ஒளிபரப்பப்படும். அதே போல சாயந்தரம் 7 மணிக்கும் நற்கருணை ஆராதனை நேரடியாக ஒளிபரப்பாகும். நீங்கள் கலந்து கொண்டு சத்தியத்துடைய வார்த்தைகளை குறிப்பிடுத்து ஆராதித்து துதிக்கும் பொழுது துதித்து தேவ மகிமையில் ஒவ்வொரு நாளும் வளரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக வேண்டும். மாண்புயரி வரும் அருமணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இழந்ததை எல்லாம் மீண்டும் கொடுப்பாரார். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுள்